மரமரம் நடுறீங்க சேப்பாக்கில்? மரம் நடுறீங்களா போன வருஷம்? மரம் நட்டிங்கல்ல சேப்பாக்கில்? மரம் ஃபுல்லாக, கிரவுண்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் தனியாக பிளான்ட் எடுத்துன்னு வந்து வைக்கிறது. ரிங்கு சிங்கு, சுனில் நாராயண் அவ்வளோ டாட் பால் ஆட்டானுங்க அப்படின்றதுக்காக. இந்த இயர் வச்சானுங்களா? அதே சேப்பாக்கிலே வச்சானுங்களா? அதுதான் சிஎஸ்கே. மேட்சுக்கு வருவோம். இது என்னன்னா, இந்த மேட்ச் நடந்தது என்னன்னா, நம்ம பழைய பீரியட்ல ஆடி இருப்போம்ல, சேப்பாக்னா என்ன, ஒரு ஸ்பின் ட்ராக்கு, அந்த அந்த பிக்சர் இன்னைக்கு சூஸ் பண்ணானுங்க சிஎஸ்கே. அதனால தான் நமக்கு சாதகமாக முடிஞ்சது. ஏன்னா போன மேட்ச் எல்லாமே வந்து ஃப்ளாட் ட்ராக்கு, பக்கத்து ட்ராக்கு. அதுலேயும் ஓகே, பட் இதில் வந்து பிளாக் சைடு இல்லை, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து பேட்டுக்கு நல்லா வராது, ஸ்பின் லைட்டாக டேர்ன் ஆகும். அது நமக்கு ஓரளவுக்கு சாதகமாச்சு. ஒரு 170 அடித்தாலே டஃப்ன்ற ஒரு ஸ்கோர் தான். பட் நம்ம ஆளுங்க பவர் பிளேயில் ஒரு 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 நல்ல ஒரு மேசிவான ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்ததுனால 70 கிட்ட நின்றுட்டானுங்களே, அதனால கேரி ஆன் பண்ண முடிஞ்சுது. 160 170 அடித்தாலே அந்த அந்த ட்ராக்குக்கு ஓகேவான ட்ராக். ஏன்னா ஒரு சைடு வந்து லாங்கு, ரொம்ப லாங். நீங்கள் மேட்ச் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும்ல எவ்வளோ லாங்குன்ட்டு. அடித்தாலே கேட்ச், அவங்க கேகேஆர் ஆடும்போது எல்லாமே கேட்சாக போயிட்டு இருந்தோம். லாஸ்ட் 2-3 ஓவர் நம்ம ஆளுங்களே வந்து அடிக்க முடியாமல் திணறிட்டு இருந்தானுங்க. இது இந்த ட்ராக்ல அறிந்தா அந்த லாஸ்ட் 2 ஓவர் என்ன ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்னைக்கு எப்படியோ ஒரு வழியா பிச்சு போட கரெக்டாக கொடுத்துட்டானுங்க. அதாவது அஸ்வின் இருந்ததுனால கரெக்டாக கொடுத்தான். யாரு? அந்த நம்ம யோமி என்ன தெரியுமா சொன்னா, இது ஒரு 180 170 போல ஒரு பிச்சுங்க. நான் அஸ்வின் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அஸ்வின் சொன்னதுனால தான் நீயே சொன்ன 170ன்றது அந்த பிளாக் சைடு விக்கெட்டு இல்லையா? கரெக்டாக சொல்லிட்டேன். உனக்கு கிரெடிட்ஸ் இருக்கு இந்த மேட்ச். ருத்துராஜ் என்னங்க சொல்றது, அதாவது இந்த கேகேஆரில் கூட லைட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணானுங்க. நமக்கு வந்து ரஹானா என்ன சொன்னால் ஓப்பனிங் தான் ஆடிட்டு இருந்தான். நமக்கு ஓப்பனிங் ஆடணும், பட் சுனில் நாராயண் வந்து டவுன் த கிரவுண்ட் வந்து நம்மளால் ஆட வைக்க முடியல. டாப்பில் போடுவோம், அவனோட பவர் டாப் ஓப்பனர், அதை தூக்கி கொடுத்துட்டோம். 1 டவுன் நாராயண் ஆடினான், ரஹானா ஆடினான். அந்த மாதிரி என்ன பண்ணணும், ருத்ராஜ் 1 டவுன் ஆடினோம், அவ்வளோதான். ஏன்னா ருத்ராஜ் 1 டவுன் ஆடினா ஆயுஷ் மாத்திரம் சஞ்சுவும் அந்த பவர் பிளே எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்க முடியல. அந்த இடத்துல ஸ்மாஷ் பண்ணுறத 2 ஃபீல்டு தானே வெளியே, நம்ம அங்கே வந்து குவைட்டாக எடுத்துகிட்டு போக முடியாதுல்ல. அது மட்டும் தான் ஒரு கன்சிடர். பட் கேப்டன்சி இந்த மேட்ச் ஓகே ஓகே நல்லாவே பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் எனக்கு தெரியல, இது வரைக்கும் நீ வந்து ஹிஸ்ட்ரிலேயே வந்து ஸ்பின்னர் நீ கூட்டிகிட்டு போயிட்டு 4 ஓவர் முழுசாக கொடுத்துருப்பியான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ஆனால் இந்த மேட்ச்சு அக்கீல் ஹுசைன், நூர் அகமது 2 பேருக்குமே நீ 4 ஓவர் கொடுத்துட்ட. ஐ எம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் சேப்பாக் மேலே ஸ்பின்னு, அதுவும் ஸ்பின் ராக்கெட் சூஸ் பண்ணிட்டு நீ 3 ஓவர் 2 ஓவர் நிறுத்திங்கன்னு வச்சுக்கேன், கொடுத்துட்டேன். நல்ல ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ அடுத்த மேட்ச் வந்து உனக்கு 1 டவுன் ஓப்பனிங் ஓகே, பட் நீ ஃபார்ம் அவுட்டில் இருக்க, 1 டவுன் ஆடு ப்ளீஸ். ஓப்பனர் வேண்டாம், உனக்கு செட் ஆகலை. கேகேஆர் பெருசாக நான் இந்த மேட்சை பற்றி பெருசாக ப்ரிவியூ பண்ணல. ஏன்னா நமக்கு ஒன் சைட் ஆனதுனால எதுவுமே கிடைக்கல. கேகேஆரோட நெகட்டிவிட்டி, அந்த மொரால் இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு எனக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து அந்த டீமே ஒரு உடஞ்சி போயிருக்குங்களே. ஒரு லைனப்பை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, லைனப்பை மாற்றுறது, ஆர்டரை மாற்றுறது. க்ரீனுக்கு 25 crore கொடுத்துட்டு யூஸ்லெஸ்ஸாக இருக்குது, சீரியஸ்லி யூஸ்லெஸ். ஸ்கோர் கார்டு போயிடுவோம். சஞ்சு சாம்சன் இந்த பிச்சுக்கு ஓகே ஓகே இல்லை, நல்ல ஸ்கோர் தான், ஒரு ½ செஞ்சுரி மாதிரி தான். ஓகே, நல்ல ஸ்கோரு. ருத்துராஜ் ஸ்டில் நீ ஒன்றும் பயந்துட்டு இருக்க, அந்த பயத்துலேருந்து வெளியே வந்து 1 டவுன் ஆடு. ஏன்னா நீ ஃபீல்டிங் நிற்கும் போது ஒரு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் தான்ப்பா ஒரு லைட்டாக ஸ்மைல் வருது, இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே வேர்த்து போய் கிடக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே. 1 டவுன் ஆடி ஒரு ½ செஞ்சுரி போடு, உனக்கு கான்ஃபிடென்ட்டை வளர்த்துக்கோ. ஆயுஷ் மாத்திரம் எப்பவும் போல் நம்ம வேலை 10 பாலோ 5 பாலோ ஒரு 20 பாலோ இம்பாக்ட் கொடுக்குறது தான், அதை தான் கொடுத்துட்டு போயிருக்கேன். தவால் பிரவிஸ் ஓகே, 140 ஸ்ட்ரைக் ரேட்டு. இந்த பிச்சுக்கு நான் எல்லாருமே ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சஃப்ராஸ்காரும் ஓகே தான் இந்த பிச்சுக்கு, இந்த ட்ராக்குக்கு. சிவம் டுபே லாஸ்ட்டில் அடிச்சிருக்கலாம், ஒரு 6 கூட அடிக்கலை.
ஓகே தான். ஜிம்மி ஓட்டன் எங்களோட போவோம். பவுலர்ஸ் போவோமா? வைபவ் அரௌரா. சஞ்சு சாம்சன் 50 அடிக்கிறானோ இல்லையோ, எவ்ரி மேட்ச் வைபவ் அரௌரா 50 அடிச்சிடறான். கேமரான் கிரீன் இதனால தான் நம்ம ஓரளவுக்கு ஜெயிக்க வேண்டிய ஸ்கோரை நமக்கு கொடுத்தான். ஏன்னா அவங்க டீமில் இன்னும் வருணுக்கு ஒரு ஓவர் இருக்குது, அனுகுல் ராய்க்கு ஒரு ஓவர் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்குமே அனுகுல் ராய் நல்லா தான் போட்டான். 7 எக்கானமியை வச்சுட்டு ஒரு விக்கெட் எடுத்து வச்சிருக்கான். நீ அவனுக்கு நடுவில் ஒரு ஓவர் கொடுக்கணுமா இல்லையா? அதை விட்டு கிரீனுக்கு நீ 2வது ஓவரை போகிற பவர் பிளேலேயே. இங்கே தான் நீ இந்த பவர் பிளேயோட ஸ்கோர் தான் டிஃப்ரெண்ட்டே. 70 நிற்கும் போது நீ எங்கே நின்று 50 நின்னல. இதோட ரீசன் இதுதான். அனுகுல் ராய் வருணுக்கு ஒரு ஓவர் கொடுத்துல, 2 ஓவர் கொடுத்துட்டு நீ கேமரா சைலண்டாக வச்சிருக்கலாமே. லைட்டாக கேப்டன்சி சொதப்பல் தான். கேகேஆர் ஃபின்னாலன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அவுட் ஸ்விங் போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்களான்னு தெரில. அவுட் ஸ்விங் போட்டால் தலைவன் வந்து மிட் விக்கெட்டில் அடிக்க போது கொடையேறிடுது. ஃபார்மில் வருவான், பார்ப்போம். ஈடன் கார்டன் வந்தால் அடிக்க வாய்ப்பு இருக்குது. சுனில் நாராயண் பரவாயில்ல, நமக்கு ஏற்ற பிளேஸாச்சும் கொடுத்துட்டானுங்களே, எங்கேயாச்சும் ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்து ஒரு 2 6 2 4 அடிச்சுட்டு ஏதோ முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அஜிங்கிய ரகானே கேம் எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சான், பட் ஸ்கோரு கொஞ்சம் அதிகமாக இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல. நல்ல பிளே ரகுவன்ஷி. ஓகே, ரிங்கு சிங் எங்கே ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமோ 1.5 வருஷமா வந்து வேர்ல்டு கப்லேருந்து எடுத்தானுங்க. இந்த வேர்ல்டு கப் அதோட அவ்வளோதான், ஆளே இல்லாத மாதிரி ஆயிட்டான். ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவனோட ஸ்லாட்டில் தான் கொடுக்குறீங்க. 12 பாலுக்கு 6 ஆட்டு போகிற சேசிங்கில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேமரன் கிரீனு இவனை வேற பதுக்கி வேற வச்சுருந்தானுங்க. அதுக்கு பதிலாக ரிங்கு வந்தான். வந்து 100 அகமது வந்து இது என் ட்ராக்கு, என் கிரவுண்டு, நான் அவனை முதல் மாலே தூக்குறேன்னு சொல்லிட்டு போல்டை தூக்கிட்டேன். ரோமன் பவுல் நம்ம காட்சி அடிப்போம். என்ன தெரியுமா சொல்லியிருக்கானுங்க, ரோமன் பவுலும் ரமன்தீப் சிங்கும் எப்படியும் மேட்ச் முடிக்கவே முடியாது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50 தேத்திப்போம் இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட ஸ்ட்ரைக் ரேட்டை தேத்திப்போம் இல்லையா, ஒரு டீசெண்டான ரன்னாச்சு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி காஜ் அடிச்சுன்னுக்கிறானுங்க. அவ்வளோ காஜ் அடிச்சுன்னுக்கிறானுங்க. அவனுக்கு அடிக்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு இல்லை. எப்படி ஒரு நல்ல பால் போட்டால் பேட்டை விட்டுறது, மற்ற பால்ல போட்டால் சைலண்டாக ஆடிடுறது. கேஜ் வச்சு பரவாயில்ல. அதாவது லாஸ்ட் பால் ஒன்று ஒரு உள்ளதான் போட்டான் வைடுன்னு சொல்லிட்டு அந்த ரிவ்யூ எடுத்து எனக்கு அந்த ஒரு பாலாச்சு மறுபடியும் எனக்கு கிடச்சி நான் அதை ஒரு காஜி அடிச்சு நான் ஒரு 4 or 6 அடிக்கணுன்றதுக்காகவே ரிவ்யூ எடுத்தான். யூஸ்லெஸ் ரிவ்யூ, பட் ஓகே, அது கேமோட ஃபேரில் ஓகே, நல்லா கேட்ச் வச்சிங்கப்பா. ஓகே, இதை பற்றி நான் பெருசாக இது பண்ணல, பட் சிஎஸ்கே பேக் டு பேக் வின்னு. இதே பாசிட்டிவோட நீ தயவு செஞ்சு சொல்கிறேன், லைனப் எதுவுமே மாறாது, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு சரியா. 2 குவாலிட்டி ஸ்பின்னர் நீ வச்சிருக்கு, அகில் ஹுசைனும் 100 அகமதும், அது அப்படியே போட்டோம். நல்ல ஒரு அண்டர் ரேட்டட் மாதிரி ஆடிட்டு இருக்கானுங்க அந்த நம்ம டீமில் வந்து. அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, ஓவர்டன்னு, நல்லா இருக்கு டீமு. இதேமாரி போ. நீ உன்னோட 1 டவுன் மட்டும் அப்படியே ஸ்லைட்லி ஒரு டவுன் மட்டும் நீ இறங்கிக்க, வேறு எதுவுமே இல்லை சரியா. அப்புறம் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே லாஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.